படிச்சு படிச்சு சொன்னேனேரா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படி. நம்ம இதெல்லாம் சொன்னா அப்புறம் ஆ, அத பத்தி எது பேசினாலுமே அங்க நடந்த மாதிரியே இங்கேயும் கரண்ட் போகுது இல்ல. படத்தை ஓகேவா பேசலாமா? படத்தை தயாரித்த கண்ணன் ரவி அவர்களுக்கு நான் போயிருக்கேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு துபாயில. உணவெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ படமே நல்லா இருக்கு. ரியலி நைஸ், என்ஜாய்ட் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிஒன். தீபாவளிக்கு படம் வரல, எப்படி ஃபீல் இருக்கு? பொங்கல் விஜய் சார் பொங்கலுக்கு சார் அதி தீவிர ரசிகர் போல இருக்கு. பொங்கல் தீபாவளி கூட தெரியல உங்களுக்கு. இல்ல, இங்க வந்து தம்பி வந்து நிறைய முயற்சி பண்ணி ஒரு ஈவெண்ட்டா எடுத்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். வேற விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இங்க பேசலாம். மிக எளிமையாக அற்புதமான படைப்புன்னே இது சொல்லலாம். கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு ஈகோனால கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டே ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து ரொம்ப பாராட்டணும். ஆக்சுவலா இஸ் மலையாளி இல்ல, மலையாள டைரக்டர். ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு மலையாள படம் பண்ணியிருக்காரு. ஃபேமிலின்னு எல்லாரும் படிப்பாங்க அந்த படம். அது வந்து அதை நான் பார்க்கல, பட் இப்போ அந்த படத்தை போய் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. என்னன்னா நல்ல கதை, நல்ல திரைக்கதை. அந்த திரைக்கதை ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய படம் வர்றதுக்கும் இந்த மாதிரி சின்ன படங்கள் வர்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த கதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன படத்துல. அதை இந்த படத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஜீவா வந்து ஆக்சுவலா வந்து இந்த படத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர்லாம் பாக்குறப்போ அவ்வளவு நல்லா இருந்தது. ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் அப்புறம் கம்பேக் சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவா அவர்கள் அவர் எப்பவுமே நல்ல படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல இந்த கேரக்டருக்காக வேற யாரு ஹீரோயின் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸே தர முடியாது. அவ்வளோ அழகா வேலை செஞ்சுட்டு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளையோட தம்பி அந்த கேரக்டர் கூட சூப்பரா இருக்கு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு இந்த படம். அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் விழா போயிட்டு இருக்கு அந்த டைம்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து இந்த படம் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன்.